وبركاته. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயலில் ஒவ்வொரு வருடமும் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 30 நாட்களும் கண்ணியமிக்க ஜாமி திருமிதி கிதாபு பாராயணம் செய்யப்பட்டு பயான் நிகழ்வும் நடைபெறுவது வழக்கமானது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1446வது ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 28வது நாளில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் எமக்காக சிரமம் பாராது நம்முடைய குறுகிய அழைப்பை ஏற்று இங்கு பயான் செய்வதற்காக, சஹாபாக்களினுடைய வரலாறுகள் பற்றி பயான் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க ஜம்மியத் உலமாவின் நிறைவேற்று குழுவில் உறுப்பினரும் ஆசிரியருமான அஷேக் ANM ஜுனைத் நலீமி ஹஸ்ரத் அவர்களை பயான் நடத்துவதற்காக அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على سيدنا الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹு தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய தூதராகிய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாத்தையும் சலவாத்தையும் சொரிந்தவனாக, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொகுப்புகளில் ஒன்றாகிய இமாம் திரிமிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த திரிமிதி கிதாபில் இருக்கின்ற பாடங்களை கற்பதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஆன்மீக அமர்வாக அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையாகிய இந்த பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, முதல் கண் உங்கள் அனைவருக்கும் சுவனத்தின் சுபசோபனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹ் ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்தை பற்றிய தெளிவையும் விளக்கத்தையும் வழங்குவதாக சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா எங்கள் மீது நலவை நாடி இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தின் அடிப்படை மூலாதாரங்களில் ஒன்றாகிய சுன்னா பற்றிய தெளிவையும் விளக்கத்தையும் தந்து கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே எங்களுடைய இந்த பள்ளிவாசலிலே இமாம் அபு ஈசா முஹம்மது இப்னு ஈசா திரிமிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த திரிமிதி கிதாபுடைய பாடங்களை நாங்கள் கற்று வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாள் கிதாபுல் மனாகிப் என்று சொல்லப்படுகின்ற இந்த திரிமிதி கிதாபிலே 50வது பாடப்பரப்பாகிய அந்த பாடப்பரப்புக்கு கீழே இடம்பெறுகின்ற 3655வது ஹதீஸ் தொடக்கம் 3913 ஹதீஸ் வரைக்குமாக காணப்படுகின்ற சஹாபாக்களுடைய தகவல்கள் அல்லது சஹாபாக்களுடைய வரலாறுகள் அடங்கிய தொகுப்பிலே ஒரு சில விடயங்களை இன்றைய நாள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்திலே
அன்னவர்களுடைய 23 வருடகால பிரச்சார பணியிலே அதனுடைய விளைவாக கிடைக்கப்பெற்ற உத்தம சஹாபா தோழர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகின்ற இறுதி ஹஜ்ஜுடைய நிகழ்விலே 1,44,000 சஹாபாக்கள் கலந்து கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே 1,24,000 என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சஹாபாக்கள் அவர்களிலே மிக முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு அத்தனை சஹாபாக்களும் முன்மாதிரி என்றாலும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற நேரத்திலே அதிலும் இமாம் அவர்கள் தொகுத்த இந்த ஹதீஸ்களில் அடங்கியிருக்கின்ற சஹாபாக்கள் பற்றி ஒரு சிலருடைய முன்மாதிரிகளை அவர்களுடைய வரலாற்றிலிருந்து எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முதலில் நாங்கள் சஹாபாக்கள் என்கின்றவர்கள் யார் என்பதனை அறிவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சஹாபி என்று சொன்னால் பரிபாசை ரீதியாக தான் முஃமினான நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு முற்றுமுழுதாக முஃமினான ஒரு நிலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்து அதே வேளை ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணித்தவரை தான் நாங்கள் சஹாபி என்று சொல்லுகின்றோம். நபி அவர்களுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஈமான் கொண்டு அன்னவர்களுக்கு அவர்களை நேரடியாக சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கற்று மரணிக்கும் வரைக்கும் இஸ்லாத்துடன் அல்லது முஃமினான நிலையில் வாழ்ந்த ஒருவரை தான் நாங்கள் சஹாபி என்று சொல்லுவோம். இவர்களுடைய காலத்தை பொறுத்தவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கிடைக்க பெற்று அன்னவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன காலம் முதல் இறுதி சஹாபியான அபூ துஃபைல் ஆமிர் இப்னு வாதிலா என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழர் மரணித்த ஹிஜ்ரி 100 வரைக்குமான காலத்தை நாங்கள் சஹாபாக்களுடைய காலம் என்று சொல்லுவோம். இந்த சஹாபாக்கள் ஒன்று நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்திருக்க வேண்டும், அவர்களிடத்திலே கற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் நாங்கள் சஹாபி என்று சொல்லுவோம். நபி அவருடைய காலத்திலே நபி அவர்களை சந்திக்காமல் அவருடைய வாழ்க்கை பூராகவும் நபி அவர்களை சந்திக்காமல் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தவரை நாங்கள் சஹாபி என்று சொல்ல மாட்டோம். அவரை ஒரு முஃமின் அல்லது ஒரு முஸ்லிம் என்று நாங்கள் சொல்லுவோம். சஹாபியை பொறுத்தவரைக்கும் அவர் நபி அவர்களை நேரடியாக சந்தித்தவராக இருக்க வேண்டும். முஃமினான நிலையில் நபி அவர்களை நேரடியாக சந்தித்த ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவரையும் நாங்கள் சஹாபி என்று சொல்ல மாட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் அடைந்த தொகுப்பில் ஒரு சிலருடைய முன்மாதிரிகளை நாங்கள் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே இங்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன 3655 ஹதீஸிலிருந்து 3913 ஹதீஸ் வரைக்கும் இடைப்பட்ட இந்த ஹதீஸ் தொகுப்பிலே ஏராளமான சஹாபாக்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு சிலருடைய தொகுப்பை நான் உங்களுக்கு முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சஹாபாக்களுடைய சிறப்புகள் குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் இந்த ஹதீஸ் கிதாபிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ഖൈറുൻ നാസി ഖർனி ثم الذين يلونهم ثم الذين يلونهم என்கின்ற ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இதனுடைய கருத்து என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர் ஆவார்.
பிறகு அவர்களை அடுத்து வருகின்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே அவர்களுடைய தலைமுறை என்று சொல்லுகின்ற அந்த கூட்டத்தினர் தான் சஹாபாக்கள், மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறப்புகளை அங்கே முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் அந்த சஹாபாக்கள் தங்களுடைய தனிமனித வாழ்விலும், தங்களுடைய குடும்ப வாழ்விலும், தங்களுடைய சமூக வாழ்விலும், தங்களுடைய பொருளாதார வாழ்விலும், தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் அவர்கள் அழகிய முன்மாதிரிகளை காட்டிச் சென்றவர்கள். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி ஒரு முஃமின் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற அழகிய முன்மாதிரியை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகிய முறையில் வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த வாழ்க்கை முறையை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அவர்கள். சிறந்த சிறுவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், சிறந்த வாலிபர்களாக சஹாபாக்களுடைய சமூகத்திலே வாலிபர்கள் இருந்திருக்கிறார்கள், சிறந்த கணவராக, சிறந்த துணைவர்களாக, சிறந்த குடும்ப தலைவர்களாக, ஏன் ஆட்சியாளர்களாக கூட அந்த உத்தம சஹாபாக்கள் தங்களுக்கான முன்மாதிரிகளை அழகிய முறையில் முன்வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதற்காக வேண்டித்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை புகழுகின்ற பொழுது என்னுடைய சமூகத்தில் மிக சிறந்த தலைமுறையினர் என்று அழகிய வார்த்தை பிரயோகத்தின் ஊடாக அந்த உத்தம சஹாபாக்களை புகழ்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த உத்தம சஹாபாக்கள் யாரையும் திட்ட வேண்டாம் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்வைத்த ஹதீஸும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஸப்பு அஹதம் மின் அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபா தோழர்களை, என்னுடைய உத்தம தோழர்களை ஒருபோதும் நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருவர் அவர்களில் ஒருவர் பற்றிய ஒரு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, உங்களில் ஒருவர் ஒரு உஹது மலையளவு தங்கத்தை கூட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் அந்த உத்தம சஹாபாக்கள் செலவு செய்கின்ற ஒரு கைக்குவியல் அல்லது ஒரு பாதி அளவு கைக்குவியல் தர்மம் செய்த அந்த தர்மத்திற்கு ஈடாக மாட்டாது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் தர்மம் செய்த ஒரு கை அள்ளு அல்லது அதனுடைய பாதி அளவு தர்மம் செய்த அந்த தர்மத்திற்கு நாங்கள் உஹது மலையளவு தர்மம் செய்தாலும் அதற்கு ஈடாக மாட்டாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறப்பை கூறி அந்த சஹாபி தோழர்கள் யாரையும் நீங்கள் திட்டாதீர்கள் என்று எங்களுக்கு உபதேசத்தை முன்வைக்கிறார்கள். இந்த ஹதீஸும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலாவும் கூட இந்த உத்தம சஹாபாக்களை அல் குர்ஆனிலே அதிகமான சந்தர்ப்பங்களில் புகழுவதனை நாங்கள் பார்க்கிறோம். வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم என்று அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்கின்றார். முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முதலில் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று புகழ்கின்றார். முந்தியோர்கள் என்று புகழ்கின்றார். மக்காவிலே நபி அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த அந்த காலப்பகுதியிலே எங்களுக்கு தெரியும், இரகசிய பிரச்சாரம் 3 வருடங்கள் நடைபெற்றன. நபி அவர்கள் 3 வருடங்கள் இரகசியமான பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்டவர்கள் அங்கே திரளுகின்றார்கள். அதன் பிறகுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க தாவாவுக்கு சென்றார்கள். அந்த நேரத்திலும் அதே நேரத்தில் மக்காவை விட்டு மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்ற நேரத்தில்
ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அன்சாரிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களில் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இந்த இரண்டு சாராரையும் அல்லாஹு தஆலா இங்கே விழித்து சொல்லுகின்றான். அஸ்ஸாபிகூன், முந்தியோர்களில் முந்தியோர்கள் என்று. இந்த முந்தியோர்களில் முந்தியோர்களும் அவர்களுடைய நற்கர்மங்களை பின்தொடர்கின்றவர்களும் இருக்கின்றார்களே, அவர்கள் மீது அல்லாஹு தஆலா திருப்தி அடைந்து விட்டான். அவர்களும் அல்லாஹ் மீது திருப்தி அடைந்து விட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அவர்களுக்கான ஒரு நன்மாராயத்தை சொல்லுகின்றான். லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவைகளுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனச்சோலைகள் இருக்கின்றன என்பதனை அல்லாஹு தஆலா நன்மாராயமாக அந்த சஹாபாக்களுக்கும் அந்த சஹாபாக்களை பின்தொடர்கின்றவர்களுக்கும் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் நோக்குகின்ற பொழுதோ இந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர்கள் என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அந்த சஹாபாக்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது, பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களுடைய சிறப்புகள் குறித்து எல்லாம் பல்வேறு ஹதீஸ்களில் நபி அவர்கள் போதித்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் இந்த அல் குர்ஆன் வசனத்தில் ஓதி காண்பித்த அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் என்று சொல்லப்படுகின்றவர்கள் முந்தியோர்களில் முந்தியோர்கள். அதே போன்று அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை போன்று இன்னும் ஒரு சாராரை பார்க்கலாம். அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படுகின்ற சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்கள். அதே போன்று பார்க்கலாம் இன்னும் சில சஹாபாக்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் தான் முஃமின்களுடைய தாய்மார்கள் என்று அழைக்கப்படுகின்ற உம்மஹாத்துல் முஃமினீன்கள். நபிகளார் அவர்களுடைய அருமை மனைவிமார்கள், முஃமின்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்கின்றார். அதே போன்று இன்னும் ஒரு சாராரை பார்க்கலாம். முஹாஜிர் என்று சொல்லப்படுகின்ற சஹாபாக்கள், மக்காவை திறந்து மதீனாவுக்கு சென்றவர்கள். அதிலே இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அன்சாரிகள் என்று சொல்லப்படுகின்ற மக்காவை திறந்து மதீனாவுக்கு சென்ற சஹாபாக்களை அரவணைத்து உதவி ஒத்தாசைகளை புரிந்த அன்சாரிகள். அதே போன்று சஹாபாக்களுடைய வரலாறுகளை கற்கின்ற பொழுதோ இன்னும் ஒரு சாராரையும் நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் தான் ஷுஹதாக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள். அதிலே குறிப்பாக பத்ர் சஹாபாக்கள் பற்றியும் சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள். நபி அவர்கள் மதீனாவிலே தன்னுடைய அரசியல் நிர்வாக பணியை ஆரம்பித்ததன் பிறகு தன்னுடைய அரசியல் நிர்வாக பணியை இலகுபடுத்துவதற்காகவே என்று சில நிர்வாக பிரிவுகளை தோற்றுவிக்கிறார்கள். அந்த நிர்வாக பிரிவிலே குத்தாபுல் வஹி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டத்தை, ஒரு கொமிட்டியை நபி அவர்கள் தோற்றுவிக்கிறார்கள். அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளும் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி அவர்கள் தன்னுடைய நிர்வாக பணியை இலகுபடுத்தியதன் பிறகு தனக்கும் பிற நாட்டு ஆளுநர்கள் அரசர்களுக்கும் என்று தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ருசூல்கள் என்று சொல்லப்படுகின்ற தூதர்கள், நபி அவர்களுடைய தூதர்கள், அப்படிப்பட்ட ஒரு சில சஹாபாக்களையும் நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை கற்கின்ற பொழுது கண்டுகொள்ள முடியும். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான சஹாபா கூட்டத்தினர் தான் ஹுலஃபா உர்-ராஷிதூன் என்று சொல்லப்படுகின்ற நபி அவர்களை தொடர்ந்து ஆட்சி அமைத்த நேர்வழி பெற்ற சஹாபாக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சஹாபாக்கள்கள் நான் கூறிய தலைப்புகளுக்கு கீழ், ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழும் எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய வரலாறுகளையும் இங்கு நாங்கள் பேச முடியாது. என்றாலும் அவற்றிலிருந்து ஒரு சில விடயங்களை உங்களுக்கு நான் முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அதிலே முதலாவது கூட்டத்தினர் தான் முந்தியோர்களில் முந்தியோர்கள் என்று சொல்லப்படுகின்ற அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் என்று சொல்லுகின்றவர்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் ஜாஹிலியா சூழல். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவத்தை கொண்டு வருகின்ற பொழுது நபி அவர்கள் சந்தித்த அந்த சூழல், அவர் பிறந்தது முதல் தன்னுடைய 40 வயது வரைக்கும் அவர்கள் சந்தித்த சூழலை நாங்கள் ஜாஹிலியா சூழல் என்று சொல்லுகின்றோம். எந்த அளவுக்கு மோசமான பழக்க வழக்கங்களும் அநாகரீகங்களும் இழுக்குகளும் நிறைந்த ஒரு சூழல் தான் அந்த ஜாஹிலியா சூழல்.
எந்த அளவுக்கு என்றால் மதுவும் மாதுவும் தான் தங்களுடைய வாழ்வு என்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு சூழல். தன்னுடைய பெற்ற தகப்பன் விட்டு சென்ற பெண்ணை, தன்னுடைய தாய்க்கு நிகரான பெண்ணை பிள்ளைகள் பங்கெடுத்த காலம்தான் அந்த ஜாஹிலியா சமூகம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஜாஹிலியா சூழலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய வஹியை ஏற்று அந்த மக்களுக்கு முன்வைக்கின்ற பொழுதோ எந்த மறுப்புகளும் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப முஸ்லீம்கள் இருக்கின்றார்களே, அவர்களைத்தான் நாங்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லுகின்றோம். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை, அந்த தூதை எந்த விதமான மறுப்புகளும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவர்கள். கற்பனை செய்து பாருங்கள், அந்த சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்கும் என்று. அப்படியான ஒரு சூழலிலே அல்லாஹ்வுடைய தூதை ஏற்றுக்கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு பவர் கூடிய ஒரு ஈமானாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் ஆரம்பத்திலே பார்க்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹியை முன்வைத்த பொழுது முதலாவதாக ஏற்றுக்கொண்ட பெண்மணி கதீஜா நாயகி நபி அவர்களுடைய அருமை மனைவி. அவர்களை தொடர்ந்து தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குலஃபாஉர் ராஷிதூன்களில் முதலாவது ஆட்சியாளர். சிறுவர்களிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரிவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்தான் குலஃபாஉர் ராஷிதூன்களில் இறுதியான ஆட்சியாளர். அடிமைகளில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே போன்று உரிமை விடப்பட்ட அடிமைகளில் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சுமாராக 40 பேரளவில் இருக்கின்ற அந்த கூட்டத்தினை தான் அல் குர்ஆன் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று புகழ்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் அடுத்த கட்டமாக நபி அவர்களுடைய தாவா பிரச்சாரம் 3 வருடங்களை தொடர்ந்து பகிரங்க பிரச்சாரத்திற்கு நகர்கின்ற அந்த காலப்பகுதியில் மிக கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டவர்கள். நபி அவர்கள் முதல் 3 வருடங்கள் இரகசிய பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபா சமூகம் ஒன்று சேர்ந்ததன் பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வருகிறது பகிரங்க தாவாவுக்காக வேண்டி. அந்த பகிரங்க தாவாவை நபி அவர்கள் முன்வைத்ததன் பிறகு அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்பட்ட அந்த சஹாபா தோழர்களில் அதிகமானவர்கள் சித்திரவதைகளுக்கும் வேதனைகளுக்கும் தண்டனைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் அகப்பட்டவர்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபாவிலே நபி அவர்களுடைய உற்ற நண்பனாக செயற்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மயக்கமுறுகின்ற அளவுக்கு சித்திரவதை செய்து அவர்களுக்கு வேதனைகளை முன்வைத்தார்கள். அந்த அளவுக்கு அடியும் உதையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்வைத்தார்கள் குறைஷிகள். அதே போன்றுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களும் இந்த சஹாபியும் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படுகின்ற சஹாபாக்களில் ஒருவர். மிக பெரும் செல்வ சீமாட்டியுடைய ஒரே ஒரு பிள்ளையாக இருந்தவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் புத்தம் புதிய ஆடைகளை, அழகிய ஆடைகளை, விலை உயர்ந்த ஆடைகளை, பட்டினால் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் அந்த தாய் முஸ்அப் இப்னு உமைருக்கு அணிவித்து அழகு பார்க்கக்கூடியவர். எந்த அளவுக்கு என்றார், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் அவர் அணிந்து செல்லுகின்ற அந்த பட்டாடையை முஸ்அப் இப்னு உமைருடைய தாயாருடைய அடிமைகள் நிலத்தில் படாத வண்ணம் தூக்கி கொண்டு செல்வார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அதே போன்று அன்னவர்கள் சிரியா போன்ற வர்த்தக பிரதேசங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட உயர்ந்த நறுமணம் கூடிய அழகிய அத்தர் வகைகளை எல்லாம் பூசி தன்னுடைய மகனை அழகு பார்த்து பாதைகளில் வலம் பெற விடுவாள். பல வீடுகளுக்கும் பல தெருக்களுக்கும்
அப்பாலிருந்து அவர்களுடைய நறுமணங்கள் வீசுவதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு, நபி அவருடைய சபையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு, அன்புக்குரியவர்களே, அந்த தாய் தன்னுடைய வீட்டிலே சிறைப்படுத்துகின்றார். ஏதே ஒரு சந்தர்ப்பத்திலே தனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தப்பித்து நபி அவர்களிடத்தில் வருகின்ற பொழுது அந்த தாய் தகவல் அனுப்புகின்றார். முஸ்அபை உடனடியாக இஸ்லாத்தை விட்டு வருமாறும், அவர் வரவில்லை என்றால் தன்னுடைய உயிரை நீத்து விடுவதாகவும் அந்த தாய் தகவல் அனுப்புகின்றார். இந்த தகவலை அறிந்த செவியுற்ற முஸ்அப் இப்னு உமைர், அருமை தாயே, உங்களிடத்தில் 100 உயிர்கள் இருந்தாலும் அந்த 100 உயிர்களை ஒன்றன் பின் ஒன்றாக விட்டுவிட்டாலும் ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு அல்லது முஹம்மது நபி அவர்களை நிராகரித்து விட்டு நான் வர முடியாது என்ற தன்னுடைய ஈமானுடைய வார்த்தைகளை முன்வைத்தவர்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு தாயுடைய மகிமை குறித்து எல்லாம் நபி அவர்கள் அவருக்கு போதிக்கிறார்கள். வரலாறு தொடர்கிறது. இதே போன்றுதான் இன்னும் ஒரு சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்களுடைய சபையிலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமை, ஹபஷாவை சேர்ந்த அல்லது அபிசீனியாவை சேர்ந்த அல்லது தற்கால தேசமாகிய எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமைதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய எஜமான் இஸ்லாத்தை ஏற்றதனால் சுடுகின்ற பாலைவனத்திலே மல்லாக்க படுக்க வைத்து நெஞ்சிலே பாறாங்கல்லை ஏற்றி வைத்தார். சுடுகின்ற பாலைவனத்திலே மல்லாக்க படுக்க வைத்து நெஞ்சிலே பாறாங்கல்லை ஏற்றி வைத்து துன்புறுத்தப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கருப்பு நிற அடிமை, உதடுகள் தொங்கக்கூடிய ஒரு அடிமை, மிக கடுமையாக சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர். அவர்களுடைய எஜமான் தான் உமையா இப்னு கலப் என்று சொல்லப்படுகின்றவர். அன்புக்குரியவர்களே, அந்த அத்தனை சித்திரவதைகளுக்கு மத்தியிலும் அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்கின்ற ஏகத்துவ வார்த்தையை முழங்கிக் கொண்டிருந்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவரும் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படுகின்ற முந்தியோர்களில் முந்திய நபித்தோழர்களில் ஒருவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 அல்லது 7 ஊகியா வெள்ளி பணத்திற்காக உரிமை விட வைத்து அவர்களை சுதந்திரவானாக மாற்றினார்கள். நபி அவர்களுடைய முஅத்தின் என்று சொல்லப்படுகின்ற என்று சொல்லப்படுகின்ற சிறப்பை அல்லாஹு தஆலா அந்த நபித்தோழருக்கு வழங்கியிருந்தார். அன்புக்குரியவர்களே, இவரை போன்றுதான் இந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படுகின்றவர்களில் இன்னும் அதிகமான நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். கப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். கப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு சித்திரவதை உள்வாங்கப்பட்டவர் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா கால பகுதியிலே சஹாபாக்கள், அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படுகின்ற திண்ணை தோழர்கள் தாங்கள் இஸ்லாத்திற்காக செய்த அந்த வீர தியாகங்களை ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் கப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அருகில் அழைத்து அவருடைய மேலாடையை விளக்கி, இந்த கப்பாப் இப்னு அரஸை போன்றவர்களில் யார் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவருடைய முதுகை பார்க்கின்ற பொழுதோ அங்கே தோளோ சதையோ இல்லை, சுடப்பட்ட எலும்புகள் தான் கப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முதுகிலே காட்சி அளித்தது. அன்புக்குரியவர்களே, கப்பாப் இப்னு அரஸ் உம்மு அன்மார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணியுடைய அடிமை. நபி அவர்கள் இஸ்லாத்தை சுமந்த காலப்பகுதியிலே ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பெண்மணி இரும்பை பழுக்க காய்ச்சி, அவர் மூலமாகவே காய்ச்சி அந்த இரும்பின் மேலே ஏறி படுக்குமாறு ஏவுவான். சொல்லப்படுகிறது,
அவருடைய இடுப்பிலிருந்து கொழுப்பு உருகி ஓடி அந்த நெருப்பை அணைத்து விடும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நபர் கப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையான சித்திரவதைக்கு உள்வாங்கப்பட்டவர். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய குடும்பம். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம், மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மகன்தான் அம்மார் என்று சொல்லப்படுகின்ற சிறுவன் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு. அன்புக்குரியவர்களே, குடும்ப ரீதியாக இந்த குடும்பம் ஒரு அடிமை குடும்பமாக இருந்தது. குடும்ப ரீதியாக சித்திரவதைக்கு உள்வாங்கப்பட்டவர்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா நாங்கள் இஸ்லாத்திற்காக முதலிலே உயிர் தியாகம் செய்த பெண்மணி என்று அந்த பெண்மணியை நாங்கள் சொல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, குறைஷியர்கள் மிக கடுமையான சித்திரவதைகளை முன்வைத்து இஸ்லாத்தையும் நபி அவர்களை நிராகரிக்குமாறு வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது என்கின்ற வீரவசனம் பேசிய பெண்மணி. சொத்துக்கள் தருகின்றோம், செல்வங்கள் தருகின்றோம், பட்டம் பதவி அந்தஸ்து அதே போன்று உரிமை தருகிறோம் என்றெல்லாம் கேட்ட சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த சொத்துக்களும் செல்வங்களும் எந்த அந்தஸ்தும் எந்த அதிகாரமும் எனக்கு தேவையில்லை, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா தயார் நிலையில் வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் ஒரு சொந்தக்காரியாக நான் மாற வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை மையமாக கொண்டு இஸ்லாத்திற்காக முதலாவதாக ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றால் என்றால், அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. அவருடைய கணவர் தான் யாசிர் ரலியல்லாஹு. சொல்லப்படுகிறது, 2 ஒட்டகங்களை 2 பக்கங்களிலும் நிறுத்தாட்டி வைத்து அதனுடைய மூக்கனா கயிற்றை, ஒட்டகங்களுடைய மூக்கனா கயிற்றை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 கால்களிலும் கட்டிவிட்டு அல்லாஹ்வை நிராகரிக்குமாறும் லாத் மனாத் உஸாவை மொழியுமாறும் சொன்ன சந்தர்ப்பத்தில், அப்படி மறுக்கின்ற பொழுது 2 ஒட்டகங்களையும் நகர்த்தி சித்திரவதை செய்வோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலும் கூட அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா தயார் நிலையில் வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். 2 ஒட்டகங்களும் 2 எதிர் திசைகளாக நகர்த்தப்பட்டு 2ஆக கிழிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி உம்மு உஃபைஸ் ரலியல்லாஹு ஒரு பெண்மணி, அதே போன்று நஹ்தியா ரலியல்லாஹு இன்னும் ஒரு பெண்மணி, இப்படியான பெண்மணிகளும் கூட தங்களுடைய எஜமானர்களால் மிக கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படுகின்றவர்கள். மதீனாவை நாங்கள் நோக்குகின்ற பொழுதோ மதீனா மக்களிலும் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படுகின்ற முந்தியோர்களில் முந்திய சஹாபாக்கள் அன்சாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நபி அவர்கள் மக்காவுடைய சூழலிலே இஸ்லாத்தை பகிரங்கமாக முன்வைத்த பொழுதும் அன்னவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல்வேறு சித்திரவதைகளையும் நோவினைகளையும் அந்த குறைஷி மக்கள் முன்வைத்த சந்தர்ப்பத்தில் தன்னையும் இஸ்லாத்தையும் தன்னை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் எத்தனையோ இடங்களை நாடி பிடித்து பார்த்தார்கள். அபிசீனியாவுக்கு தன்னுடைய சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். என்றாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நபி அவர்களுக்கு செல்லவில்லை. தாயிஃபுக்கு சென்றார்கள். தாயிஃபிலே அங்கே குறைஷி மக்களை விட நாங்கள் மேலானவர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தாயிஃப் மக்கள் மிக கடுமையான சித்திரவதைகளையும் வேதனைகளையும் நபி அவர்களுக்கு கட்டவிழ்த்து விட்டார்கள். சிரியா பிரதேச மக்களிடம் வினவுகிறார்கள். மக்காவை நோக்கி வருகை தந்த மக்களிடம் எல்லாம் நபி அவர்கள் தனக்கான ஒரு சுதந்திரமான ஒரு பூமி கிடைக்குமா என்பதனை நபி அவர்கள் வினவுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் மதீனாவிலிருந்து வருகை தந்த அவுஸ் ஹஸ்ரஜ் மக்கள் அக்கபா என்கின்ற இடத்திலே நபி அவர்களை சந்திக்கிறார்கள். நபி அவர்கள் முன்வைத்த அத்தனை கோரிக்கைகளுக்கும் அந்த மக்கள் உடன்படுகின்றார்கள். நுபுபத் 12, நுபுபத் 13, முதலாம் அக்கபா உடன்படிக்கை, 2ஆம் அக்கபா உடன்படிக்கை என்கின்ற 2 உடன்படிக்கைகளுடைய வெற்றியின் விளைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்லுகின்றார்கள் சஹாபாக்களுடன். அன்புக்குரியவர்களே,
அந்த சஹாபாக்களை தான் நாங்கள் முஹாஜிர்கள் என்று சொல்லுகின்றோம். ஹிஜ்ரத், மக்காவை துறந்து சென்றவர்கள் என்று. தன்னுடைய எந்த உடைமைகளையும் அவர்கள் கொண்டு செல்லவில்லை. தான் உடுத்த ஆடையை மாத்திரம்தான் அவர்கள் அணிந்தவர்களாக, இரவோடு இரவாக அவர்கள் அகதிகளாக நகர்ந்தவர்கள். அந்த அளவுக்கு மக்காவிலே தன்னுடைய உயிருக்கு கூட, தன்னுடைய வாழ்வுக்கு கூட எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழ்நிலை, மிக கடுமையான சூழ்நிலை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய அத்தனை உடைமைகளையும், சொத்துக்களையும், செல்வங்களையும், உறவுகளையும் திறந்து சென்ற அந்த மக்களுக்கு மதீனாவிலே அடைக்கலம் வழங்குகின்ற அந்த சஹாபாக்களை தான் நாங்கள் அன்சாரிகள் என்று சொல்லுகின்றோம். முஹாஜிர்களுக்கு உதவி செய்தவர்கள், நபி அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், இஸ்லாம் வாழுவதற்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள். இவர்களுடைய வரலாறுகளும் இங்கே பேசப்படுகிறது. அதிலே குறிப்பாக நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற சஹாபாக்களை இன்னும் ஒரு மதீனா சஹாபியுடன் இணைத்து விடுகிறார்கள். ஒப்பந்த சகோதரராக இணைத்து விடுகின்றார்கள். உதாரணமாக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மக்காவிலே பெரும் செல்வந்தராக வாழ்ந்த ஒரு நபித்தோழர். தான் உடுத்த ஆடையுடன் மாத்திரம் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். எந்த விதமான பொருட்களை கூட அவர் கையிலே அல்லது பணத்தை கூட அவர்கள் கையிலே கொண்டு செல்லவில்லை. நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்றதன் பிறகு அங்கே மதீனாவிலே இருந்த மிக பெரும் பணக்காரராக இருந்த சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒப்பந்த சகோதரராக இணைக்கிறார்கள். இதிலே அழகான ஒரு முன்மாதிரி இங்கே இருக்கிறது. எங்களுக்கும் பொருத்தமான அழகிய முன்மாதிரி அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விழித்து, என்னுடைய அருமை தோழரே, எனக்கென்று இருக்கின்ற வீடுகளிலே அரைவாசியை நீங்கள் எடுத்து விடுங்கள். எனக்கென்று இருக்கின்ற மனைவிமார்களில் நீங்கள் விரும்புகின்றவர்களை சொல்லுங்கள். நான் தலாக் சொல்லுகின்றேன். இத்தா காலம் முடிவடைந்ததன் பிறகு திருமணம் செய்து கொள்ளுங்கள். எனக்காக இருக்கின்ற கடைகளே, சந்தையிலே இருக்கின்ற கடைகளை அரைவாசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழகான முறையிலே அந்த சகோதரனுக்கு விட்டுக் கொடுக்கின்றார். என்றாலும் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்படவில்லை. இந்த இடத்தில் எங்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் சந்தித்த சூழல்களிலே எங்களுக்காக கிடைக்க பெற்றவைகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் முந்தி அடித்தோம் என்பதனை இந்த இடத்தில் சிந்தனை செய்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் இப்னு ரபீஆவிடம் சொல்லுகின்றார்கள், அருமை தோழரே, எனக்காக சந்தையை காட்டுங்கள், சந்தையை காட்டுங்கள். அப்பொழுது அவருக்கு சந்தை காட்டப்படுகிறது. அங்கே ஒரு கடையிலே ஒரு கூலிக்கு சேர்கிறார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கூலிக்கு சேர்ந்த அந்த சந்தர்ப்பத்திலே அன்றைய நாள் கூலி கொடுக்கப்படுகிறது. அந்த கூலியை பெற்று அவர் வெண்ணெய் வாங்குகிறார். அந்த வேண்டிய அந்த வெண்ணெயிலே அவர் அந்த வெண்ணெயை பெற்று ஒரு சிறிய இலாபத்துடன் அவர் விற்பனை செய்கிறார். தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, 2 வருடங்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுபஹு தொழுகையிலே இருக்கின்ற பொழுதோ அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். இன்றைய நாள் விசேடமாக வாசனை உங்களிடத்தில் நறுமணம் வீசுகிறது, என்ன ரகசியம் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இறுதி இரவு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் முன்னால் இருந்த அத்தனை சஹாபாக்களையும் அழைத்து சொல்லுகின்றார்கள், அன்பின் தோழர்களே, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் இழந்து விட்டு வந்தவர். ஆனால் இன்றைய நாள் இந்த மதீனத்து பூமியில் அல்லாஹு தஆலா இவரை மிக பெரும் பணக்காரனாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அவர்கள் புகழ்கின்றார்கள். தன்னுடைய தனக்கு கிடைக்க வந்த விடயங்களை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார். தன்னுடைய சொத்து செல்வங்கள் அத்தனைகளையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்.
அல்லாஹு தஆலாவுக்காக என்று ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தார். 2 வருடங்களில் அல்லாஹு தஆலா அன்னவர்களை மதீனாவிலே மிக பெரும் பணக்காரனாக மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, இவர்களை போன்றுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹாரிஜா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்த சகோதரர்களாக நினைக்கிறார்கள். இதே போன்றுதான் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவிலே உதவி செய்த இந்த சஹாபாக்களை நாங்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்றும் சொல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இது மாத்திரமல்லாமல் சஹாபா சமூகத்திலே எங்களுக்கான முன்மாதிரிகளான எத்தனையோ பெண்மணிகளும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறுகளும் இந்த ஹதீஸ் கிதாபிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக குறைஷி பெண்களுடைய சிறப்புகளை கூறிய ஹதீஸ்களையும் இங்கே நாங்கள் கண்டுகொள்ள முடியும். பொதுவாக குறைஷி பெண்கள் பற்றி, ஒட்டகத்தில் பயணம் செய்த அரபு பெண்களிலே சிறந்தவர்கள் குறைஷி பெண்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குறைஷி பெண்களை பற்றிய சிறப்பை முன்வைக்கிறார்கள். அந்த பெண்மணிகளிலே எங்களுக்கான அல்லது எங்களுடைய பெண்களுக்கான அல்லது எங்களுடைய பெண்கள் சமூகத்திற்கான அழகிய முன்மாதிரிகளில் ஒன்றுதான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புக்குரியவர்களே, இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றியும் இங்கே சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறது. பெண்களிலே சிறந்தவர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுகின்ற அளவுக்கு அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வை ஒரு அழகிய முன்மாதிரியாக எடுத்து காட்டியவர். பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதிலேதான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்பொழுது வயது 40. 15 வருடம் மூத்த ஒரு பெண்மணியாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் திருமணம் செய்கின்ற பொழுது இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் 2 திருமணங்கள் முடித்த ஒரு விதவையாகத்தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்ற அந்த சந்தர்ப்பம். எத்தனையோ செல்வம் படைத்தவர்கள் எல்லாம் திருமணம் பேசிய சந்தர்ப்பத்திலும் அந்த பெண்மணி யாருக்கும் உடன்படாதவர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திருமணம் முடிப்பதற்கு அவராக முன்வந்தவர். அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியை பெரும் செல்வ சீமாட்டியாக ஆக்கியிருந்தார். எந்த அளவுக்கு என்றால், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒட்டகப்படை வியாபார பொருட்களை சுமந்து கொண்டு சிரியாவுக்கு செல்லும். அப்படியான ஒட்டகப்படைக்கு ஒரு சிறந்த ஒரு வணிகர் தேவை என்பதற்காக வேண்டி நபிகளார் அவர்களை நியமித்த சந்தர்ப்பத்தில் தான் அதிகமான அற்புதங்களை மைசரா என்று சொல்லப்படுகின்ற கதீஜாவுடைய அந்த அடிமை பெண்ணின் ஊடாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செவி உறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதனால் கவரப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை திருமணம் பேசுகிறார்கள். நபி அவர்கள் குறித்து, இந்த திருமணம் குறித்து கீழத்தேயவாதிகள், அதாவது இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற மேற்கத்தியவாதிகள் அதிகமான காட்புணர்வுகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது மூர்த்த ஒரு பெண்மணியை திருமணம் செய்தார் என்று. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய உள்ளத்திலும் அப்படியான ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். அல்லாஹு தஆலா ஒரு திட்டமிடலாகத்தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமண ஏற்பாடாக வைத்திருந்தார். நபி அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து திருமண வாழ்விலே 15 வருடங்கள் வாழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் அவர்கள் வேறு எந்த பெண்மணியையும் திருமணம் செய்யவில்லை. நபிகளார் அவர்களுக்கு 40வது வயதிலே நபித்துவம் கிடைக்கப்பெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே, அன்புக்குரியவர்களே, பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள்,
வயது குறைந்த ஒரு பெண்மணியாக இருந்தால், நபி அவர்கள் 36வது வயது தொடக்கம் 40வது வயது வரைக்கும் ஹிரா குகையிலே, ஜபல் நூர் என்று சொல்லப்படுகின்ற மலையடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற ஹிரா குகையிலே அன்புக்குரியவர்களே, நாங்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய வயதுக்கு மூத்த ஒரு பெண்ணாக ஏன் தெரிவு செய்தான் என்றால், அன்னவர்கள் நபித்துவத்தை சுமந்து வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், அதற்கு முன்னர் நபி அவர்கள் ஹிரா குகையிலே தியானத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். சுமாராக 4 வருடங்கள், 36வது வயது தொடக்கம் 40 வயது வரைக்கும் நபி அவர்கள் முற்று முழுதாக ஹிரா குகையிலே தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். நபிகளாருடைய வயதை விட மூத்த ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினாலும், நபி அவர்கள் ஏற்கனவே நபித்துவம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நபியாக வருவார் என்கின்ற விடயத்தை அறிந்த ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினால் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை அனுமதிக்கிறார்கள். வயது குறைந்த பெண்ணாக இருந்தால் எங்களுடைய சூழலை யோசியுங்கள், அனுமதித்திருக்க மாட்டார். அதே நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெற்றுக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சுய தோற்றத்திலே, நிலத்திலிருந்து வானை தொடுகின்ற உயரம் கொண்ட சுய தோற்றத்திலே நபி அவர்களுக்கு முன்னால் காட்சி அளித்து இக்ரா ஓதுவீராக என்று கூறிய அந்த சந்தர்ப்பம் நபிகளார் அச்சப்படுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு இரவு நேரத்திலே தனக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் இருக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் என்ற ரீதியில்
நபிகளார் நபித்துவம் கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மிக கடுமையான பயத்திற்கு அவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பயத்தை வெளிப்படுத்தியவராக, அருளப்பட்ட வகையையும் சுமந்தவராக ஓடோடி வருகிறார்கள் கதீஜாவிடத்தில். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் என்னை போத்துங்கள் என்கின்ற அந்த பயத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தையினூடாக வருகின்றார்கள். அந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுபவம் கூடிய ஒரு பெண்ணாக இருந்த அதே நேரத்தில், தன்னுடைய வயதுக்கு மூத்த ஒரு பெண்ணாக இருந்த அதே நேரத்தில், நபிகளாருடைய நபித்துவம் பற்றி அறிந்திருந்த காரணங்களினால் அழகாக கணவனை அரவணைக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபி அவர்களையும் விட வயது குறைந்த ஒரு பெண்ணாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, இதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா ஒரு முன்னேற்பாடாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏற்பாடு செய்தான். அது மாத்திரமல்லாமல் நபிகளால் அவர்கள் ஒரு ஏழையாக இருந்தார்கள், ஒரு அனாதையாக இருந்தார்கள், எந்த விதமான சொத்துக்களும் இல்லாமல் இருந்தார்கள். கதீஜா நாயகி அவர்களை அல்லாஹு தஆலா ஒரு செல்வ சீமாட்டியாக ஏற்பாடு செய்து நபிகளாருடைய பிரச்சாரத்திற்கு, தாவாவுக்கு முற்று முழுதாக ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய இறைப்பாதையில் தியாகம் செய்கின்ற தன்னுடைய கணவனுக்கு எப்படியான பங்களிப்பை செய்ய முடியும் என்பதற்குரிய அழகிய ஒரு முன் உதாரணமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருந்தார். எங்களுடைய பெண்மணிகள் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கைருன் நிசாஇஹா மரியம் இப்னு இம்ரான் வ கைரு நிசாஇஹா ஹதீஜா பின் ஹுவைலித் என்று சொல்லுகிறார்கள். அன்றைய உலகத்தின் பெண்களிலே மிக சிறந்த பெண்மணி மரியம் இப்னு இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம். இன்றைய உலகத்தின் பெண்களிலே மிக சிறந்த பெண்மணி ஹதீஜா பின் ஹுவைலித் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு நபிகளார் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்புகளை உயர்த்தியிருக்கிறார்கள். இது மாத்திரமல்லாமல் அன்னவர்களுடைய அருமை மகளாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுடைய பெண்மணிகளுக்கு அழகிய முன்னுதாரணம். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்மணி இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய அழகிய முன் உதாரணம் ஃபாத்திமா நாயகி. தர்மம், வாய்மை, நேர்மை, வீரம், வணக்க வழிபாடுகள், இபாதத் விடயங்கள், அதே போன்று கற்பொழுக்க விடயங்கள், நட்பண்புகள் விடயம், பணிவுத்தன்மை, அல்லாஹு தஆலாவிடம் இருக்க வேண்டிய தொடர்பு, தக்வா, இறை அச்சம், இப்படியான அத்தனை விடயங்களுக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்த ஒரு பெண்மணிதான் ஃபாத்திமா நாயகி. எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய பெயர்களுக்கு முன்னால் ஃபாத்திமாவுடைய பெயரை சேர்க்கின்றோம். ஆனால் ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்வை காண்பது என்பது அரிது. அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உலகத்தில் தோன்றிய பெண்கள் அனைவர்களிலும் மிக சிறந்த பெண்மணிகள் 4 பேர். ஒன்று ஹுவைலிதுடைய மகள் கதீஜா, அவர்களுடைய மனைவியார். 2வது முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா. 3வது இம்ரானுடைய மகள் மரியம். 4வது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸும் காணப்படுகிறது. இதே போன்றுதான் பெண்களிலே இன்னும் அதிகமான பெண்கள் எங்களுடைய சமூகத்திற்கு முன்னுதாரணம். அதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நாங்கள் முன் உதாரணமாக குறிப்பிட முடியும். அன்னவர்களுக்காக என்று அல்லாஹு தஆலா சூரத்து நூருடைய 11 தொடக்கம் 20 வரையிலான வசனங்களை கூட அருளச் செய்து அந்த பெண்மணியுடைய சிறப்பம்சங்களை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். நபிகளாருடைய சபையிலே காணப்பட்ட, அதிலும் உம்மஹாத்துல் முஃமின்களிலே அதுவரைக்கும் திருமணம் செய்யாத பெண்மணி என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான். ஏனைய அத்தனை மனைவிமார்களும் நபிகளாருடைய மனைவிமார்களும் ஏற்கனவே திருமணம் செய்தவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவுத்துறையிலே, அதே நேரத்தில் வீரம் என்கின்ற விடயத்திலும் எங்களுடைய சமூகத்திற்கு அழகிய முன்மாதிரி. 2210 ஹதீஸ்களை 2210 ஹதீஸ்களை
அறிவிப்பு செய்த ஒரு பெண்மணி. அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு ஞாபக சக்தியை அந்த பெண்மணிக்கு வழங்கியிருந்தான். கல்வித்துறையிலே ஒரு சிறந்த முன் உதாரணமாக அந்த பெண்மணியை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நான் ஏற்கனவே கூறிய சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களும் எங்களுடைய சமூகத்திற்குரிய அழகிய முன் உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இதே போன்றுதான் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஹதீஸ்கள், அவர்கள் பற்றிய சிறப்பு அடங்கிய ஹதீஸ்கள் ஏராளமாக காணப்படுகிறது. அவர்கள் தான் நான் ஏற்கனவே சொன்ன ஹுலஃபா ராஷிதூன் என்று சொல்லப்படுகின்ற நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ் என்கின்ற இந்த 4 நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள். அன்புக்குரியவர்களே, 3655 தொடக்கம் 3680 வரையிலான ஹதீஸ்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. அன்னவர்களுடைய சிறப்புகள் சொல்லப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஆண்களிலே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இறைவனை தவிர வேறு ஒருவரை நான் ஒரு உற்ற நண்பனாக ஆக்கி இருக்க விரும்பினால் அது அபூபக்கர் தான் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய ஒரு உற்ற நண்பனாக நபி அவர்கள் நபித்துவம் கிடைக்க பெற்று நபிகளார் அவர்கள் மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் அத்தனை விடயங்களிலும் பங்கெடுத்தவர் தான் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, மக்காவுடைய சூழலிலே நபி அவர்கள் முகம் கொடுத்த அத்தனை சோதனைகளிலும் பங்கெடுத்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் ஹிஜ்ரத்துக்குரிய ஒரு நண்பனாக கூட நபி அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத்தை படிக்கின்ற பொழுது, ஹிஜ்ரத் தருகின்ற படிப்பினைகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, ஒரு உற்ற நண்பன் எப்படியான தியாகங்களை இந்த உலகத்தில் ஒரு நண்பனுக்கு புரிய முடியும் என்கின்ற ஒரு உச்சக்கட்ட தியாகத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதே போன்று நாங்கள் நண்பனாக தெரிவு செய்கின்ற ஒருவர் எப்படியான பண்புகளை பெற்றிருக்க முடியும் என்பதற்குரிய அழகிய முன்மாதிரி தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சஹாபியை தான் நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து அடுத்த ஹலீஃபாவாக நபி அவர்களுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்கின்றார்கள். நபிகளார் அவர்கள் யாரையும் ஹலீஃபாவாக விட்டு செல்லவில்லை, யாரையும் நபி அவர்கள் நியமித்து விட்டு செல்லவில்லை. என்றாலும் அதற்குரிய அடையாளங்களை முன்வைத்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலகட்டத்திலே நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்திலே தொழுகைக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் நியமிக்கிறார்கள். அதே போன்று ஹிஜ்ரத் நிகழ்விலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்ற விடயம், நபிகளார் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கின்ற பொழுது மதீனாவுடைய வாசல்கள் கதவுகள் அத்தனையை மூடுவிடுமாறு வேண்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு பக்கம் இருக்கின்ற கதவை மாத்திரம் திறந்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள், அருகில் இருந்த சஹாபாக்கள் காரணம் கேட்கின்ற பொழுது இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லுகின்றார்கள். இப்படியான காரணங்களை, இப்படியான அடையாளங்களை வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடுத்த ஹலீஃபாவாக, நபி அவர்களை தொடர்ந்து வருகின்ற ஹலீஃபாவாக, மார்க்கத்தின் அதே நேரத்தின் இஸ்லாமிய ஆட்சியின் தலைவராக சஹாபாக்கள் நியமிக்கிறார்கள். ஸகீபா பனி சாயிதா என்கின்ற இடத்திலே நபி அவர்களுடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு முன்னர் அன்சாரிகள் எல்லாம் சேர்ந்து அன்சாரிகளில் ஒருவரை நியமிக்கிறார்கள். இதனை கேள்வியுற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இந்த 3 பேரும் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்திலே ஹலீஃபா எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அழகிய வழிகாட்டலை முன்வைத்து அந்த வழிகாட்டலின் பிரகாரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். சுமாராக 2.5 வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள்.
அதே போன்றுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்ந்து ஆட்சிக்கு வருகின்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைய இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைமைத்துவம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்குரிய அழகிய முன்மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 10 வருடங்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை ஆட்சி செய்கிறார்கள். தஜிலா நதி கரையிலே ஒரு ஆட்டுக்குட்டி வழுகி விழுந்தாலும் அதற்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறிய ஒரு ஆட்சியாளன், ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ் தஆலாவிடத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் ஒரு புறம் இருக்க, தன்னுடைய அடியார்களுக்கும் இந்த சூழலுக்கும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றிய ஒரு ஆட்சியாளன் என்றால் நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன் உதாரணமாக சொல்லுகின்றோம். மதீனாவிலே ஆட்சி செய்த அந்த ஜனாதிபதி, அந்த ஆட்சியாளர் தஜிலா நதிக்கரையில், ஈராக்கிலே தஜிலா நதிக்கரையிலே அங்கே செல்லுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டி வழுகி விழுந்தாலும் அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் உமருடைய ஆட்சியிலே ஒரு ஆட்டுக்குட்டி வழுகி விழுகின்ற அளவுக்கு ஹுக்கூக்குல் இபாத் நிறைவேற்றப்படவில்லை என்று நாளை மறுமையில் அல்லாஹு தஆலாவிடத்திலே வினவப்படுவேன் என்று பயந்து ஆட்சி செய்த, நேர்மையான ஆட்சி செய்த, ஒரு நீதமான ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளன் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூட்டை சுமந்த கலீஃபா என்று சொல்லுகின்றோம். தன்னுடைய சமூகத்திற்கு, தன்னுடைய சூழலிலே எந்த ஒரு ஏழையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முதுகிலே மூட்டை சுமந்து கொண்டோ வாழ வைத்த ஒரு கலீஃபா. அவரை போன்றுதான் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி 3681வது ஹதீஸிலிருந்து 3695வது ஹதீஸ் வரைக்கும் அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. அவருடைய ஆட்சிக்கு பிறகு ஆட்சி அமைத்தவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹ். அவர் குறித்து 3696 ஹதீஸிலிருந்து 3711வது ஹதீஸ் வரைக்கும் அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. அதே போன்றுதான் அலி ரலியல்லாஹ் 5 வருடங்கள் ஆட்சி செய்தவர். முற்று முழுதாக ஆட்சி முழுவதுமே சோதனையை சுமந்தவர். அன்புக்குரியவர்களே, அவருடைய வரலாறு பற்றி 3711வது ஹதீஸிலிருந்து 3737வது ஹதீஸ் வரைக்கும் பேசப்படுகிறது. இப்படி சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் இந்த ஹதீஸ் கிதாபிலே ஏராளமாக பேசப்படுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு இப்படியான தலைப்புகள் போடப்படுவதுடைய பிரதானமான நோக்கம் இந்த விடயங்களை, பேசப்படுகின்ற விடயங்களை, இந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரிகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரியவர்களே, இப்படி ஏராளமான சஹாபாக்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரலாறுகளையும் நாங்கள் கற்க வேண்டும். எங்களுடைய முன்மாதிரிகள் அவர்கள். எங்களுடைய முன்மாதிரிகளை நாங்கள் வேறு எங்கும் தேடத் தேவையில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய தூதரிடத்திலும் அந்த தூதரிடத்திலே அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேட முடியும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, பேசிய விடயங்களை உள்ளத்தால் ஏற்றுச் செல்லுங்கள். உங்களுடைய சிந்தனையில் ஆழப்பறித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் செயற்பாடுகளிலும் பிரதிபலிக்க செய்ய வேண்டும் என்கின்ற தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக மாறுங்கள். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. அமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك معجبات رحمتك وعزائما والمغفرة والغنيمة من كل بر وسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديتا ولا حاجة هي لك ولنا فيها صلاحا بقضيتها يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وصلى الله على سيدنا محمد وعلى آل محمد. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் எமக்காக சஹாபாக்களுடைய வரலாறுகளை அழகான முறையில் நமக்கு தொகுத்து தந்த எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மௌலவி அக்கரை பற்றி ஜமியத் உலமாவினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் ANM ஜுனைத் நலீமி ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பயான் நிகழ்வு அதனுடைய தலைப்பாக நாளைய தினம் நடத்தப்படுகின்ற தலைப்பு மதீனா மக்காவின் சிறப்புகள் பற்றி நாளைய தினம் இடம்பெறும் என்பதை கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.